ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்கள். நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, எங்களுக்காக அந்த கல்வாரியிலே கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தி எங்களை மீட்டு கொண்ட அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே, ஒரு புதிய நாளை எங்களுடைய வாழ்க்கையிலே கிருபையாக கூட்டி கொடுத்து உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே நீர் தந்தீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து நாங்கள் கடந்து போன பாதைகள், நாங்கள் நடந்து வந்த வழிகள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் உடைய பரிசுத்தமுள்ள கரம் எங்களை தாங்கி எங்களை ஏந்தி சுமந்து தப்புவித்து நீர் நடத்தி வருகிற ஒவ்வொரு நடத்துதலுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளை உம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய எங்களுடைய சந்ததிகளும் நாங்களும் ஆண்டவரே உம்மை மாத்திரமே பற்றி கொள்ள நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இதோ இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகள் யாராயிருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரே அவர்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே அவர்களுடைய தேவைகளை சந்தித்து நாங்கள் வாழ்ந்து சுகித்திருக்க பண்ணுகிற ஆண்டவர் நீர் அப்பா. எங்களை தழைத்தோங்க பண்ணுகிற தெய்வமாய் நீர் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு பயந்து ஆண்டவரே நீர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்க எங்கள் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இருதயத்தின் ஏக்கங்கள், விருப்பங்கள், வாஞ்சைகள், தாகங்கள் எதுவானாலும் உடைய சன்னிதானத்திலே இந்த பிள்ளைகள் வைக்கிற எப்பேற்பட்ட விண்ணப்பமானாலும் பரலோகத்தில் இருக்கிற நீர் கேட்ட ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் செய்வீராக. இப்பொழுதும் நாங்கள் சிந்திக்கிற வசனத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசம் பலப்படவும் நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்மை கிட்டி சேரவும் தேவ ஆவியானவர் உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய சத்துவத்தினாலும் உம்முடைய மகிமையினாலும் அந்த சிலுவையின் நிழலினாலும் ஆண்டவரே எங்களை நீர் மறைத்து கொள்ளுவீராக. நீர் எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நீர் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிய நாளை ஆண்டவர் நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையிலே பட்டுப்போன சூழ்நிலை இல்லையா, துளிர்விடாத சூழ்நிலை அல்லது தழைக்கக்கூடாதபடி ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறை எழும்பக்கூடாதபடி அல்லது ஒரு தலைமுறையில் அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதபடி துளிர்விடக்கூடாதபடிக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக தடைகள் காணப்படுகிறது. நாம் எசேக்கியேலிலே வாசிக்கும் பொழுது பட்டுப்போன விருட்சத்தை நான் தழைக்க பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போ பட்டுப்போன காரியம் எதுவானாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையாயிருக்கு இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது வியாதியின் காரியமாய் நம்முடைய சரீரம் செத்த சூழ்நிலையிலே காணப்படலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலை ஆனாலும் அது பட்டு போயிற்று, அதுக்கு ஜீவன் இல்லை, அது அவ்வளவுதான், ஒன்றுமில்லாமல் போயிற்று அப்படிங்கிற சொல்லப்படுகிற அந்த சூழ்நிலையையும் மாற்றக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கிறது? நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கிறது. அதை விசுவாசிக்கிற இருதயமும் அவருடைய சொற்படி நடக்கக்கூடிய இருதயமும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தம்முடைய மகத்துவத்தை விளங்க பண்ணுவார். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தழைக்க பண்ண வேண்டும் என்றால், அல்லது ஒருத்தருடைய வாழ்க்கையின் காரியங்களை, அல்லது ஒரு தொழிலா இருக்கலாம், அல்லது வேலையா இருக்கலாம், அல்லது வருமானமா இருக்கலாம், எதில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டுமோ அவர்களுடைய வாழ்க்கையிலே முதலாவது என்ன காணப்பட வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் காணப்பட வேண்டும். நாம் சங்கீதம் 128 நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், தழைத்திருக்கும்படி பண்ணுவார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இங்கே அப்போ முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? தீமையை
வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. அதே போல நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அப்போ தீமையை செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படாது. ஆண்டவருடைய கரத்திலிருந்து நாம் என்ன பண்ண முடியாது? அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இங்கே யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது மருத்துவச்சிகளில் கர்த்தருக்கு பயந்ததினால் ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையை தழைக்கும்படி செய்தார். இவர்களுடைய வாழ்க்கையிலே இவர்கள் என்ன செய்தார்கள்? எப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர்கள் காண்பித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது இவர்கள் மருத்துவச்சிகள் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. இவர்கள் எந்த காரியத்திலே அவர்கள் கர்த்தருக்கு பயந்தார்கள் என்றால் தங்களுடைய வேலை ஸ்தலத்திலே, இல்லையா, ஒரு அரசாங்கத்திலே மருத்துவச்சிகளாய் பணியாற்றுகிற இந்த பெண்கள் ராஜாவுடைய கட்டளை தீமையாய் இருந்த பொழுது அந்த ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடி, இல்லையா, கர்த்தருக்கு பயந்ததினால் ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதித்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு கடந்து வந்து யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்த பொழுது இவர்கள் பலுகி என்ன பண்ணாங்களாம்? பெருகினார்களாம். பயங்கரமான பலசாலிகளாய் ஜனத்தொகையிலும் என்ன பண்ணாங்க? பெருகி போனார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே அந்த பார்வோன் இவர்களை பார்க்கும் பொழுது எகிப்தில் இருக்கிற அந்த பார்வோனின் ஜனத்தை பார்க்கிலும் இந்த இஸ்ரவேல் மக்கள் அல்லது மெய்ப்பர்களாய் கடந்து வந்த இந்த மக்கள் பலசாலிகளாய் ஜனங்கள் பெருத்தவர்களாய் என்ன பண்ணுகிறார்கள்? மாறி போனார்கள். இதை பார்த்த பொழுது அவனுக்கு என்ன வருகிறது? இந்த ஜனம் இவர்கள் அப்படியே மற்ற ஒரு ஜனத்தோடு அல்லது எதிரி ராஜாக்களோடு இணைந்தால் நம்மையும் நம்முடைய இந்த ஜனத்தையும் அழித்து விட்டு அவர்கள் இந்த தேசத்தை ஆண்டு கொள்வார்கள். ஆகையினால் எப்படியாகிலும் இந்த ஜனம் பல்லுகக்கூடாது, எப்படியாகிலும் இவர்கள் பெருகக்கூடாது, இவர்கள் எப்படியாகிலும் அழித்து ஒன்றுமில்லாமல் போக பண்ண வேண்டும் என்று சொல்வதுதான் இந்த பார்வோனுடைய திட்டமாய் இருந்தது. ஆகையினால் வேதம் சொல்கிறது இவர்கள் அநேக வேலைகள் வாங்கி கொடுமைப்படுத்தினதாய் இங்கே நாம் வாசிக்கிறோம். இப்படி கொடுமைப்படுத்தப்பட்ட இந்த ஜனங்கள் எந்த ஒரு தவறும் செய்யாதபடி இந்த தேசத்திலே அடிமைகளாய் வாழ்ந்த ஒரு காரியத்தை தவிர வேறு ஒண்ணுமே செய்யல. வேதம் சொல்லுகிறது அவர்கள் அநேக பண்டசாலை பட்டணங்களை கட்டினாங்களாம். ஒரு பில்டிங்கை கட்டல, பட்டணம் என்றால் பெரிய பெரிய பட்டணங்கள், இல்லையா? இன்னைக்கு சென்னை பட்டணம் இருக்கிற மாதிரி அன்னைக்கு பித்தோம், ராமசேஸ் என்கிற பெரிய பெரிய பண்டசாலை பட்டணங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாய் வேலை வாங்கி அப்படியாய் அவர்கள் கட்டி தன்னுடைய ஆதாயத்துக்காக பயன்படுத்தினார்கள். இப்படி சிறுமையாய் கொடுமையாய் வழிநடத்தப்பட்ட இந்த ஜனங்களைத்தான், இல்லையா, இங்கே பார்வோனும் அவனுடைய சேனையும் அழிக்கும்படியாய் அந்த கூட்டத்தை இவர் என்ன பண்ணுகிறார்? அந்த பார்வோன் தீர்மானம் பண்ணி தான் சொல்லுகிறார், இந்த மக்களே ஆண் பிள்ளைகள் பிறப்பார்கள், ஆனால் அவர்கள் எல்லாரையும் கொன்று அழித்து என்ன பண்ணிவிடு, நாசம் பண்ணி போடுங்க என்று சொல்லி இங்கே இந்த மருத்துவச்சிகளுக்கு அங்கே கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அரசாங்கத்திலே ராஜா கொடுத்த அந்த கட்டளையை இந்த பெண்கள் என்ன பண்ணுகிறார்கள்? மீறி கடவுளுக்கு பயந்தபடினால் என்ன செய்கிறார்கள்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிறக்கிற ஆண் பிள்ளைகள் யாராயிருந்தாலும் எல்லா குழந்தைகளையும் இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? காப்பாற்றுகிற ஒரு பெரிய மகத்தான பணியை இந்த பெண்கள் செய்ததை நாம் பார்க்கிறோம். இவர்கள் கர்த்தருக்கு பயந்தபடியினால் ஆண்டவர்கள் என்ன பண்ணினார்? இவர்களுடைய குடும்பங்களை தழைக்க பண்ணினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஆண்டுடைய சன்னிதானத்தில் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக, தொழில் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, அல்லது நம்முடைய வேலை ஆசீர்வதிக்கப்படும்படியாக, அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, ஒருவேளை கற்பத்தின் கனி இல்லாதபடி ஆண்டவரே என்னுடைய குடும்ப வாழ்க்கை தழைக்கப்படும் என்று சொல்லி நீங்கள் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கலாம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் தடைபடுவதற்கு எங்கேனும் நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக, இல்லை, எங்களுடைய பகுதியிலே ஒரு போஸ்ட்மேன் வந்தாங்க. முன்பெல்லாம் மணி ஆர்டர் வந்தால் என்ன பண்ணுவோம்? அந்த போஸ்ட்மேன் கொண்டு வருகிறவர்களுக்கு பணம் கொடுப்பது வழக்கம். அப்போ அவங்க எப்படினாலும் நின்று என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு அமௌண்ட்டை நம்மக்கிட்ட வாங்கிட்டு போகிறது தான் வழக்கம். ஆனால் புதிதாய் வந்தவர்களுக்கு அதே போல் உங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமா என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் பணம் வாங்குவாங்களே, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஒரு கிறிஸ்தவன், அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், நான் பணம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட்மேன் சொன்னதை நான் பார்த்தேன்.
ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த உலக வேலையில் இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது எனக்கு இருக்கிற சம்பளம் போதும் என்று சொல்லி அவர்கள் நினைத்தபடியினால் இன்றைக்கு ஆண்டவர் அவர்களுடைய குடும்பங்களை தழைக்க பண்ணுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விரும்பத்தகாத அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடி நாம் எதை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வரப்போவதே இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பாராம். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், வேலை ஸ்தலமா இருக்கலாம், எந்த ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை நிகழ்த்த வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களை தழைத்திருக்க பண்ண வேண்டும் என்றால், கர்த்தருக்கு உண்மையாய் பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். எங்கே இந்த மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்தபடினால், ராஜாவின் கட்டளையும் மீறி அங்கே நியாயம் செய்தபடினால் ஆண்டவர் அவர்களுடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். நம்முடைய குடும்பங்கள் தழைக்க நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை முன்வைத்து நடப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் தழைத்திருக்கும்படி செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கி பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை சர்வ வல்லமை பொருந்திய ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தழைக்க செய்வேன் என்ற தலைப்பில் சகோதரி கொண்டு ஆவியாந்து பேசினேன். நிகழ்ச்சியை 7 கட்டத்திலிருந்து பார்க்குற ஊருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆமோஸ் 3:7 கர்த்தராகி ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகி தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிக்கடத்தாமல் ஒரு காட்சியாக விளக்கை நான் கொளுத்தி வச்ச பிறகு விளக்கு எரியும், அது அணையாது. 6 மாதத்துக்குள்ள உலகத்திலே அநேக மாறுதல்களை நீங்கள் பார்க்க முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். அழுக்கு சட்டையை போட்டுட்டு உலகத்தில் உட்கார்ந்திருந்தவர்களெல்லாம் நான் வெளியே கொண்டு போகும்படி நான் கரத்தை நீட்டியிருக்கிறேன். 2 மாதத்துக்குள்ள அழுக்கு சட்டை போட்டவர்கள்லாம் என்னை உலகத்தில் இருக்காதபடி வெளியே போக போகிறாங்க. இதை உலகம் பார்ப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கூவ நதியை போல் இருக்கிறவர்கள் எலி கூவ நதியாக இருக்க முடியாது. அவர்களை நான் எடுத்து வெளியே போட்டுட்டேன். 2000 தூதர்கள் உலகம் முழுவதும் போய் என்ன நன்மை மக்களுக்கு செய்ய வேண்டுமோ அதை ஆவியான செய்கிறார். எல்லாம் திடுகாட்டுக்கும் சுடுகாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத போல மக்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் நான் சொன்ன வார்த்தை பலிக்கும், நிறைவேறும். 2 தூதர்கள் உலகம் முழுவதும் சுற்றி வர போகிறாங்க. இது உலகத்தில் நற்செய்தியை காட்டும். உங்களுக்கு பரிசு வேண்டும்னாலும் தருவேன். ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆசிப்பேன். ஒரு வலது கையில் பிளவினடைந்து தூக்க முடியாதபடி இருக்காங்க, அந்த வலது கையை தொட்டு சுமக்கிறேன். ஒரு வாழ முடியாதபடி இருக்காங்க, வாழ வைப்பேன். 2 அற்புதம் ஒரு வீட்டுக்கு செய்ய போகிறேன். தந்தத்தில் ஒரு இடம் வாங்குவதற்காக ஜெபிக்கிறாங்க. நல்ல இடம், நினைத்து பாராத இடத்தை கொடுக்க போகிறேன். தொழில் வளர்ச்சி இல்லாதபடி கஷ்டப்படுறவங்களுக்கு தொழிலை நான் ஊக்குவித்து தரப்போகிறேன். எந்தெந்த நன்மையை யார் எதிர்பார்த்து கிடைக்கலையோ அது எல்லாம் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்களை நீக்கி நன்மை செய்கிறேன். ஒரு ஆவி உலகத்தில் இருக்குது. உலகத்தில் அந்த ஆவி போக மாட்டேன்ட்டு இருக்குது. நான் தூதனை அனுப்பி அந்த ஆவி போக கட்டளையிட்டு அந்த ஆவி போய்விடும். இப்போது உங்களுக்கு என்ன நன்மை செய்யணுமோ செய்கிறேன். ஒரு கூட்டத்தனங்களா பல கூட்டத்தனங்களா இயேசு தேடும் காலம் வந்துவிட்டது. இப்போ இயேசுவின் ரத்தம் உலகமும் தெளிக்கப்பட்டாச்சு. எங்கு பார்த்தாலும் இயேசுவோட வருகைக்குள்ள அடையாளம் நடக்கும். இதை உலகமும் பார்ப்பீங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையை கவனித்து கேளுங்கள். நான் சொன்ன வார்த்தை இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, மனிதன் சொன்ன வார்த்தை இல்லை. மனுஷன் சொன்ன வார்த்தை இல்லை. உலகமே இந்த ஊழியத்தை காணப்போகுது. பார்த்துக்கிடுங்க. இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லா அற்புதமும் நடக்கு. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஊழியத்துக்கு ஜெபத்தை தாங்கள் அற்புதம் அதிசயம் செய்வார். ஆமே ஆமே. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன்
9383444445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.